ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அவுல் உப்புமா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கெட்டி அவுல் இருக்கும். அந்த கெட்டி அவுல் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு விட்டுணும். நல்லா இந்த சாஃப்ட் அவுல் எடுத்தீங்க அப்படின்னா அது கொல கொலன்னு ஆயிரும். கெட்டி அவுல்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, நார்மலாக நம்ம உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி எல்லாமே போட்டுக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் நிலக்கடலை ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள். யாருக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த அவுல் உப்புமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த அவுல் உப்புமாவுக்கு என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு ஊறுகாய், மிக்சர் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த அவுல் எடுத்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த ஈரத்தன்மையே போதும். இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு தான் ஆஃப் பண்ணிக்கணும்.